See, break up ஆன guys just want to say God has a purpose for you. பட் ஓகே, இன்னைக்கு நம்ம அந்த இதுக்குள்ள போக போறதில்ல. கொஞ்சம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்சனுக்கு டிலைலாக்கு முன்னாடியே ஒரு ஆள் இருந்தாங்க. தெரியுமா? அப்படி பார்க்காதீங்க. இங்கேயே எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. ஓகே. சாம்சனுக்கு முன்னாடியே டிலைலாக்கு முன்னாடியே சாம்சனுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. இந்த ஆசை வந்ததுக்கு மெயினான காரணமே காட் தான்ட்டு பைபிள்ல இருக்கு. இந்த அக்காவை இவன் லவ் பண்ணும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த பிலிஸ்டைன்ஸ்ல ஒரு பொண்ண பார்க்குறான். இவங்கள லவ் பண்ணும்போது, இது வந்து கல்யாணம் வரைக்கும் போகுது. கல்யாண டைம்ல கல்யாணத்துக்கு கரெக்ட்டா ஒரு 7 டேஸ் முன்னாடி இந்த அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த பசங்க கிட்டலாம் நம்ம சாம்சன் ஒரு கேள்வியை கேட்கிறான். ஒரு ரிடில். இந்த ரிடில்க்கு பரிசா அவன் என்ன சொல்றான்னா, நான் உங்களுக்கு 30 ஃபைன் லினனால செய்யப்பட்ட சில கிளாத்ஸ் அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். இவங்களும் ஓகே சொல்றாங்க. எதுக்கு ரிடில்க்கு பரிசா ஃபைன் லினன்? ஹலோ எவ்ரிபாடி, வெல்கம் டு த தேர்ட் எபிசோட் ஆஃப் டியூன்லென்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு தேர்ட் எபிசோட். நம்ம ஏற்கனவே 2 எபிசோட் முடிச்சிருக்கோம். அந்த 2வது எபிசோட்ல நம்ம என்ன பேசணும்? மறந்துட்டியா? பேரபிள்ஸ். எதுக்கு பேரபிள்ஸ் அவ்வளோ முக்கியம்? ஜீசஸ் ஏன் பேரபிள்ஸ்ல சொன்னாரு? அதுவும் ரகசியமா அவ்வளோ சொல்றாரு. அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ முக்கியமா? முக்கியம் தான். எதுக்காக? ஓகே, எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூசிங் த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். இந்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் இன்னைக்கு தேர்ட் எபிசோட். ஓகே, இந்த தேர்ட் எபிசோடுக்கான டாபிக் என்னன்னா லினன். LINEN, லினன் ஆர் ஃபைன் லினன் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ஃபைன் லினன் அப்படிங்கும்போது இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து பைபிள்ல எதோட கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு? இன்னைக்கு நான் எதோட கம்பேர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த கிங்டம். இந்த ஃபைன் லினன் எந்த இடத்துலலாம் வருதோ இது எல்லாமே ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டமோட மோஸ்ட்லி கம்பேர் ஆயிரும். நான் அதை சில விஷயங்கள் மூலமா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு கதையை கேட்கலாமா? யாரோட கதைனா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாம்சனோட கதை. அதாவது நம்ம சிம்சோனோட கதை. சிம்சோன் வந்து நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். நமக்கு சிம்சோனை பத்தி தெரிஞ்சது எல்லாமே என்னன்னா, சிம்சோன் ஒருத்தர் இருந்தாரு, ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு, ஆண்டவர் வந்து அவரை எடுத்து அவர் அபிஷேகம் பண்ணாரு, நிறைய பேர் அடிச்சு நொறுக்குனாரு, கொன்னாரு, அப்படி இப்படிங்கிறது நிறைய தெரியும். இதை தாண்டி நமக்கு நல்லா தெரிஞ்சது என்ன, சிம்சன் வந்து ஒரு அக்காவை ரொம்ப லவ் பண்ணாரு. அவர்கிட்ட அப்படியே போய் அக்கா கிட்ட நல்லா ஜாலியா பேசினாங்க. அப்படியே தம்பி வந்து அக்கா மடியில படுக்க, அக்கா வந்து அப்படியே அந்த முடியை கட் பண்ண, அவ்வளோதான், தம்பியோட நிலைமையே மாறிடுச்சு. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச சாம்சனோட கதை. கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்கன்னா, நம்ம சாம்சனுக்கு டிலைலாக்கு முன்னாடியே ஒரு ஆள் இருந்தாங்க. தெரியுமா? அப்படி பார்க்காதீங்க. இங்கேயே எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. ஓகே. சாம்சனுக்கு முன்னாடியே டிலைலாக்கு முன்னாடியே சாம்சனுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்களும் பிலிஸ்டைன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிலிஸ்டைன்ஸ்குள்ள, அதாவது சாம்சன் பேசிக்கா வந்ததுக்கு காரணமே என்னன்னா, பிலிஸ்டைன்ஸ்ல இருந்து இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக. சாம்சன் டிலைலாக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. இந்த ஆசை வந்ததுக்கு மெயினான காரணமே காட் தான்ட்டு பைபிள்ல இருக்கு. கர்த்தர் தான் இந்த ஆசையை உண்டு பண்ணினார்னு இருக்கு. கடைசியில பிரேக்கப்பும் ஆயிடுச்சு. See, break up ஆன guys just want to say God has a purpose for you. பட் ஓகே, இன்னைக்கு நம்ம அந்த இதுக்குள்ள போக போறதில்ல. இந்த அக்காவை இவன் லவ் பண்ணும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த பிலிஸ்டைன்ஸ்ல ஒரு பொண்ணை பார்க்குறான். இவங்கள லவ் பண்ணும்போது இது வந்து கல்யாணம் வரைக்கும் போகுது. கல்யாண டைம்ல கல்யாணத்துக்கு கரெக்டா ஒரு 7 டேஸ் முன்னாடி இந்த அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பசங்க, ஓகேவா, எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த பசங்க கிட்ட எல்லாம் நம்ம சாம்சன் ஒரு கேள்வியை கேட்கிறான். ஒரு ரிடில். அகைன் செகண்ட் எபிசோட்ல பார்த்த மாதிரியே இந்த பேரபிள், ரிடில், இந்த ட்ரீமை இன்டர்பிரேட் பண்றது, இதே மாதிரி ஒரு ரிடில கேட்கிறான். யாரு? நம்ம சாம்சன். இந்த ரிடில்க்கு பரிசா அவன் என்ன சொல்றான்னா, நான் உங்களுக்கு 30 ஃபைன் லினனால செய்யப்பட்ட சில கிளாத்ஸ் அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். 30 மாற்று விஸ்திரங்களையும் கொடுக்குறேன். தமிழ்ல வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலி தமிழ்ல ஒவ்வொரு இடத்துலயும் இந்த லினனால செய்யப்பட்ட கிளாத்ஸ்க்கு ஒவ்வொரு இடத்துலயும் வித்தியாசமான நேம்ஸ் இருக்கு. பட் அதனால நான் இங்கிலீஷ்லயே போயிடுறேன், ஓகேவா. ஃபைன் லினனால செய்யப்பட்ட சில கார்மெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சாம்சன் சொல்றாரு. இவங்களும் ஓகே சொல்றாங்க. எதுக்கு ரிடில்க்கு பரிசா ஃபைன் லினன்? அதாவது யாத்ராகமம் 28வது அதிகாரத்துல
ஆண்டவர் வந்து சில விஷயங்கள சொல்றாரு. 28வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். எக்ஸோடஸ் சாப்டர் 28 வெர்ஸ் 2. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. ஃபைன் லினன் இதால செய்யப்பட்ட சில கிளாத்ஸ பிரீஸ்ட் வேலைக்கு, அதாவது ஆசாரிய வேலைக்கு செய்யறதுக்கு செய்ய சொல்லுங்க. இத செய்யறதுக்கு யார் இருக்கணுமா? நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின, ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டமால நிரப்பின மக்கள்கிட்ட சொல்லு. இவங்க தான் இதை செய்யணும். இந்த ஃபைன் லினன் இஸ் ஆஃபன் கம்பேர்ட் டு ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். நீங்க ஈவன் இங்க நீதிமொழிகள்ல நம்ம 31வது அதிகாரத்தை நம்ம படிப்போம். ஃபுல்லா என்ன கேர்ள்ஸ்க்கு அந்த என்ன ஒய்ஃப்க்கு இருந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நீ அவள் வந்து ஞானமுள்ள குணசாலியான ஸ்திரீ, ஞானமுள்ள ஸ்திரீ வந்து இப்படி பண்ணுவா அப்படி பண்ணுவான். அவளோட ஒன் ஆஃப் த ஒரு இது என்னன்னா, நீதிமொழிகள் 31:24 வாசிங்கன்னா தெரியும். ஷீ மேக்ஸ் கார்மெண்ட்ஸ், அதாவது கிளாத்ஸ் வித் ஃபைன் லினன். ஞானம் இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். பிகாஸ் ஞானமுள்ள ஆவினால இது செய்யற இந்த ஃபைன் லினன், திஸ் இஸ் கோயிங் டு கவர் த நேக்கட்னஸ் ஆஃப் த பிரீஸ்ட் வைல் என்டரிங் இன்டு காட்ஸ் பிரசன்ஸ். அதாவது உங்களோட நேக்கட்னஸ் மறைக்கிறதுக்கான ஒரு கிளாத்தை ஃபைன் லினனால செய்ய போறீங்க. இந்த ஃபைன் லினனால செய்யப்பட்ட இந்த துணி, அதாவது இந்த கிளாத் எல்லாமே பிரீஸ்டோட நேக்கட்னஸை கவர் பண்ணுது. பிரீஸ்டோட ஷேம், கில்ட் இது எல்லாத்தையும் கவர் பண்ணி ஆண்டவரோட பிரசன்னத்துக்குள்ள கொண்டு போகும். இதை செய்யறதுக்கு ஞான இருதயம் உள்ளவர்கள் தான் இதை செய்ய முடியும், செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹி வாண்ட்ஸ் பிரீஸ்டோட விஷயங்களை செய்யறதுக்கு ஞானம் உள்ள ஆளுங்க தான் வேணும்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அவர் நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களுமா தேர்ந்தெடுத்துக்கிறார். ஹி கால்ட் us to be kings and the priest. இப்போ இந்த பிரீஸ்டோட இதை கவர் பண்ணணும்னா, நீங்க பிரீஸ்டா இருக்கீங்க, உங்களுக்கு மேல அந்த ஃபைன் லினன் இருக்கணும் அப்படின்னா you should be filled with the spirit of wisdom. Revelation chapter 19 verse 14. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அதாவது armies of heaven was covered with fine linen. அந்த fine linenனால பண்ணப்பட்ட cloth, they carried the spirit of wisdom. They covered their nakedness with the spirit of wisdom. உங்களோட ஷேம் இருக்கா, உங்களுக்கு கில்ட் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா with the spirit of wisdom it is possible. இந்த fine linen cloth ஆர்மிஸ்ல இவங்க கவர் பண்ணிக்காங்களா, இது என்ன தெரியுமா? It is in Revelation அதே சாப்டர்ல verse 8. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை, the righteous act. இந்த பரிசுத்தவான்களுடைய நீதிகள் அப்படின்னு சொல்றோம்ல, இது மனுஷருடைய நீதிகள் இல்ல. இது வந்து தேவனுடைய ராஜ்யத்துல அந்த ராஜ்யத்தோட ரூல் படியான நீதிகள். இந்த நீதிகள் படி நீங்க ஆக்ட் பண்ணணும்னா you need the spirit of wisdom. Again, you should pursue the kingdom. இதுதான் உங்களுக்கு அந்த ஃபைன் லினன் மாதிரி ஆக்ட் ஆகும். உங்களோட ஷேம், உங்களோட கில்ட் இதெல்லாம் கவர் பண்றது இந்த ஃபைன் லினன். and you need the spirit of wisdom to wear that. அதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் வேணும். ரோமன்ஸ் 14:17 வாசிங்கன்னா, for the kingdom of God is righteousness. தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதிகள்ங்குது. ஓகே, நவ் மேத்யூ சாப்டர் 22. ஒரு ராஜாவோட வீட்டுல ஒரு பெரிய விருந்து நடக்குது. அதாவது அவங்க பையனோட கல்யாணம். இதுக்காக தன்னோட ஊழியக்காரர்கிட்ட சொல்லி, நீ வந்து இங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம அவங்களுக்கு விருந்து பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்லப்பா, எனக்கு அங்க போகணும், இங்க வேலை இருக்கு அதுன்னு சொல்றாங்க. அதனால இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, இந்த பட்டணத்தையே எரிச்சிடுறாரு. எரிச்சிட்டு, நீ போற வழியில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லார்ட்டையும் சொல்லு, அவங்க ராஜாவோட வீட்டுக்கு வந்து இந்த விருந்துக்கு வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு. எல்லாரும் வர்றாங்க. இந்த ராஜாவோட விருந்துக்கு வந்தவங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு ராஜா வர்றாரு. ராஜா வந்து ஒவ்வொருத்தரையா பார்த்து விசாரிச்சுட்டு இருக்காரு. ஓ அப்படியா இப்படியான்னு பார்த்து விசாரிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஒரே ஒருத்தரை பார்த்து மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற. ஆனா இது நெகட்டிவான ஃப்ரெண்ட். இந்த ஃப்ரெண்ட் அப்படி கூப்பிட்டு, நீ எப்படி கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இந்த விருந்துக்கு வந்த அப்படிங்கும்போது இவன் சைலண்டா இருக்கான். ராஜா அவனோட ஊழியக்காரரை பார்த்து, இவனை அழுகியும் பால் கடிப்பும் இருக்கிற அந்த இருளான இடத்துல கொண்டு போய் போடுங்க, இவனோட கையும் காலையும் கட்டி கொண்டு போடுங்க அப்படிங்கிறாரு. இது ஆக்சுவலா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்ஃபேரா இருக்கும். இவர் தான் கூப்பிட்டாரு, எல்லாரும் வந்தாங்க, கல்யாண வஸ்திரம் இல்லாததுக்கு இவரை சிறைச்சாலையில கொண்டு போடுவாங்களா, இல்ல அந்த இருளான இடத்துல கொண்டு போடுவாங்களா? நவ் ஹியர்
you should have the spirit of wisdom to understand this principle. கல்யாண வஸ்திரம் இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த இடத்துல இருக்க முடியும். அதாவது அந்த கிங்டம்குள்ள இருக்க முடியும். ராஜாவோட விருந்துல பங்கேற்க முடியும். இந்த கல்யாண வஸ்திரம் ஃபைன் லினனால செய்யப்பட்டது. இந்த ஃபைன் லினன், இந்த கல்யாண வஸ்திரம், தகுதியான அந்த வஸ்திரம் உங்களுக்கு இல்ல அப்படின்னா இந்த விருந்துல உங்களால பங்கேற்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜா யாரு? பிதா. அவரோட குமாரனுக்கு கல்யாணம், மணவாளன் மணவாட்டி. ஆனா அந்த இடத்துக்குள்ள நம்ம இருக்கணும், இந்த கல்யாணத்துக்குள்ள போகணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்கணும். அந்த வெட்டிங் ட்ரெஸ் போடாம உங்களால உள்ள இருக்க முடியாது. நீங்க சாம்சனோட ஸ்டோரியில கம்பேர் பண்ணி பாருங்களேன். அவன் வந்து சொல்றான், நான் உங்களுக்கு திரும்ப இந்த வஸ்திரங்கள் எல்லாம் தர்றேன், இந்த ரிடில நீங்க எனக்கு சால்வ் பண்ணுங்க. அதுக்கு வந்து 30 ஃபைன் லினன் கிளாத் கொடுக்குறான்ட்டு. இந்த ரிடில சால்வ் பண்றவங்களுக்கு ஃபைன் லினன் கிளாத். சோ இந்த ரிடில சால்வ் பண்ண யூ நீட் தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். இந்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் கேரி பண்ணா மட்டும் தான் உங்களால அந்த ரிடில சால்வ் பண்ண முடியும். அண்ட் யூ வில் கெட் தட் ஃபைன் லினன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பேராபிளையும் அங்கேயும் கம்பேர் பண்ணீங்கன்னா சாம்சன் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபோர் ஷேடோ ஃபார் திஸ் பேரபிள். ஃபோர் ஷேடோஸ் பத்தி நான் கமிங் டேஸ்ல பேசுறேன். பட் சாம்சன் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபோர் ஷேடோ ஃபார் திஸ் பேரபிள். உங்களால அந்த வஸ்திரம் இல்லாம ஆண்டவருடைய அந்த பந்தியில அந்த இதுல உட்கார முடியாது. யூ நீட் டு ஹேவ் தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். இப்போ நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். அந்த ராஜா வந்து கேக்குறாரு, ஈவன் ஃப்ரெண்ட்னு சொல்றாரு, ஒரு ஃப்ரெண்ட என் சிநேகிதனே அப்படிங்கிறாரு. ஆண்டவருக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம்ப்பா, பட் யூ நீட் டு கேரி தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். யூ ஷுட் பி ட்ரெஸ்ட் இன் தி வெட்டிங் ட்ரெஸ். அவர் கேக்குறாரு, உன்னோட வஸ்திரம் எங்க, உன்னோட வெட்டிங் ட்ரெஸ் எங்கன்னு கேட்கும்போது he was speechless because he was not trained. He did not have the spirit of wisdom to talk to a king. அவன் கிட்ட அந்த spirit of wisdom இல்ல, so that he could not speak to that king. You should be trained here with the spirit of wisdom. ஞானத்தின் ஆவியினால தேர்னா மட்டும்தான் உங்களால ஒரு ராஜா கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியும். ஞானத்தின் ஆவிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஞானத்தை கேளுங்க. நான் இதேதான் செகண்ட் எபிசோட்ல நான் சொல்ல மாதிரிதான், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கர்த்தரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானத்தை கேளுங்க, ரொம்ப முக்கியம். நீங்க ராஜா முன்னாடி போறீங்கன்னா யூ ஷுட் நாட் ட்ரெஸ் லைக் எ பிரிசனர். யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிற மாதிரியே போய் மேல அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துருப்பான். அந்த இடத்துல தகுதியான வஸ்திரம் வேணும். நீங்க ஒரு ராஜா, நீங்க ஒரு ராஜாவோட பந்தியில உட்கார போறீங்க. யூ ஷுட் ஹேவ் தட் ட்ரெஸ் அண்ட் தட் வில் கம் only through the spirit of wisdom. Probably spirit of wisdom பத்தி நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். And again, if you want to follow me, you can follow me on Instagram. That is TUNELIN, TUNELIN, அதுக்கு ஒரு underscore இருக்கும். Also subscribe to this channel. You can comment on that. You can like, share. யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ. I know இது சில பேருக்கு ப்ராபப்ளி புரியாம இருக்கலாம், என்னடா இவன் பேசுறாங்கிற மாதிரி இருக்கலாம். பட் நீங்க வளர வளர கண்டிப்பா இது புரியும். I believe this. So next episodeல உங்களை பார்க்குற வரைக்கும் bye bye.